வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சுமார் 1500 கோடி ரூபாய் அதானியிடம் இருந்து லஞ்சமாக ஸ்டாலின் அவர்கள் பெற்றுள்ளதாக ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த ஆடியோவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதானி அவர்களிடம் நேரடியாக தொலைபேசியில் பேசியுள்ளதாகவும், மின்சாரத்துறையில் டெண்டர் கொடுக்கக்கூடிய முறைகேடு செய்திருப்பதாகவும், இதன் மூலமாக தமிழக அரசின் மிகப்பெரிய கஜானா காலியாகக்கூடிய வகையில் தனியாருக்கு மிகப்பெரிய லாபமாகவும், தமிழக அரசிற்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த ஒட்டுமொத்த கடனையும் தற்பொழுது தமிழக மக்கள் மீது சுமர்த்தப்பட்டிருப்பதாகவும் ஆதாரத்துடன் இணையதளங்களில் வெளியிடப்பட்டு உள்ளது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எப்ப வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் சிக்கக்கூடியவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துரைமுருகன் இவர்களது பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இதுவரை சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதா? கோபாலபுர குடும்பத்திற்கு தேவை பணம். கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே பல 100 திரைப்படங்களை வெளியிட்டுள்ளது. இதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? தோல்வி படங்களையும் வெற்றி படமாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்களிலேயே கரிபூசும் விதமாக சில சம்பவங்களும் அரங்கேறியுள்ளது. கருணாநிதியின் பேரன் என்றால் சும்மாவா என்பதற்கேற்ப இணையதளங்களில் உதயநிதியை வைத்தும் செய்து வருகிறார்கள். தற்பொழுது சிக்கக்கூடிய இந்த ஆதாரம் உண்மையாக இருந்தால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களும் அவரது மகன் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டால் தமிழகத்தின் ஆட்சியே கலைக்கப்படலாம். சமீபத்தில்தான் அதானி அமெரிக்கா நீதிமன்றத்தில் விசாரணைக்காக தவறு செய்த வழக்கில் அவரது சொத்துக்கள் அமெரிக்காவில் முடக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மக்களவையிலும் தற்பொழுது விசாரணைக்காக அதானியை சிறைபிடிக்க வேண்டும் என்று கூட்டங்கள் நடைபெற்ற பொழுது எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் திமுக மட்டும் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து அதானி ஊழலில் பேசாமல் மௌனம் காத்தது 40 திமுக எம்பிக்களும் திமுகவின் கூட்டணி எம்பிக்களும். இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த ஊழலையும் திமுகவினர்கள் செய்துவிட்டு மக்களின் மீது வரிப்பணத்தை உயர்த்துவது சரியா தவறா, இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?